எங்களுக்கு தெரியும் 2019 ஈஸ்டர் அட்டாக் ஜஹ்ரான் குழுவால நடத்தப்பட்டுச்சு. அரச சர்வாதிகாரத்துக்காக வேண்டி நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அதுக்கு பின்னால என்ன மாதிரி ஜுப்பா போட்டு இந்த தோற்றத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். இங்க இருந்து கொழும்புக்கு போறேன்னு சொன்னா எப்படி சிங்கள மக்கள் எங்களை பார்ப்பாங்க, அவங்களுடைய பார்வை எங்களை நோக்கி எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கடந்த 21ஆம் தேதி அதை முஸ்லீம்கள தலையிலிருந்து அந்த பெரிய ஒரு பாரத்தை இறக்கி வச்சுக்கிறார். அவர் அவருடைய கூட்டத்துல சொன்னார், இது முஸ்லீம்கள் இந்த வேலையை செய்யல, இது செஞ்சது அரசியல் அதிகாரத்துக்காக சில அரசியல்வாதிகள் செஞ்ச வேலைன்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் மீது இருந்த பெரிய ஒரு தப்பபிப்பிராயத்தை இல்லாமல் ஆக்கினார். கசாவத்தை தொகுதியில் போட்டியிடும் அஷேக் நாசிக் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இங்கு வருகை தந்திருக்கும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ரியாஸ் ஃபாரூக் அவர்களையும், அத்தோடு அக்குருணை பிரதேசத்தில் தவிசாளர் பதவிக்காக போட்டியிடும் அஷேக் தாரிக் அலி அவர்களையும், மற்றும் கசாவத்தை புல்கோஹத்தென்னை வட்டாரத்தில் போட்டியிடும் சகோதரர் நிஃப்ராஸ் அவர்களையும், இங்கு வருகை தந்திருக்கும் அனைவர்களையும் வரவேற்றுக் கொள்வதுடன் என்னுடைய சலாத்தை கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இப்போ முன்னுக்கு பேசிட்டு போன 2 பேரும் சகோதரர் ரியாஸ் ஃபாரூக் அவர்களும் தாரிக் சார் அவர்களும் ஒரு பிரதேசத்துடைய அபிவிருத்தி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதிலிருந்து நான் ஊர்ல இருக்கக்கூடிய சில தேசிய மக்கள் சக்திக்கு பிழையாக சேறு பூசுற வேலைகள் செய்யற சில கேள்விகளுக்கான பதில்களை சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். முதலாவது சொல்லக்கூடிய விஷயம்தான் இனவாத அரசியல் செய்யறன்னு சொல்லிட்டு தேசிய மக்கள் சக்தி. எங்களுக்கு தெரியும் 2019 ஈஸ்டர் அட்டாக் ஜஹ்ரான் குழுவால நடத்தப்பட்டுச்சு. அரச சர்வாதிகாரத்துக்காக வேண்டி நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அதுக்கு பின்னால என்ன மாதிரி ஜுப்பா போட்டு இந்த தோற்றத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். இங்க இருந்து கொழும்புக்கு போறேன்னு சொன்னா எப்படி சிங்கள மக்கள் எங்களை பார்ப்பாங்க, அவங்களுடைய பார்வை எங்களை நோக்கி எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். அதுக்கு பின்னால 2 ஜனாதிபதி வந்தாங்க. யார வாயாலையும் ஒரு வார்த்தை சொல்லல இதை முஸ்லீம்கள் செய்யலன்னு சொல்லிட்டு. ஆனா சகோதரர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கடந்த 21ஆம் தேதி அதை முஸ்லீம்கள தலையிலிருந்து அந்த பெரிய ஒரு பாரத்தை இறக்கி வச்சுக்கிறார். அவர் அவருடைய கூட்டத்துல சொன்னார், இது முஸ்லீம்கள் இந்த வேலையை செய்யல, இது செஞ்சது அரசியல் அதிகாரத்துக்காக சில அரசியல்வாதிகள் செஞ்ச வேலைன்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் மீது இருந்த பெரிய ஒரு தப்பபிப்பிராயத்தை இல்லாமல் ஆக்கினார். அதே மாதிரி தான் இனவாதம் மூடிட அரசியல் தான் செய்யறன்னு சொல்லிட்டு இங்க கொஞ்சம் பேச்சுகள் என் காதுக்கும் கேட்டுச்சு. செய்யறன்னு சொல்லிட்டு சில அக்கள் கதைச்சிட்டு இருந்தாங்க. நேத்து மேடேக்கான அந்த இது கோல்ஃபேஸ்ல நடந்துச்சு. அதுக்காக வேண்டி சீஃப் கெஸ்டா ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருந்தாங்க, சகோதரி சந்து. அவர் யாருன்னு சொன்னால் இந்தியால மோடிக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக, RSSக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரி. அதே போல பலஸ்தீனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய சகோதரி. அவர் மோடியுடைய இனவாத அரசியல் செய்யறன்னு சொன்னா அந்த பெண்ணை நேத்து மேடேக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிக்க மாட்டார். எனவேதான் இதெல்லாம் பொய்யாக சேறு பூசுற வேலை தான் செய்யற இந்த அரசாங்கம். இன்னும் 5 வருஷம் ஜனாதிபதியாக அனுரகுமார் இருக்க போறார். அதே மாதிரி பாராளுமன்றம் இன்னும் 4.5 வருஷம் இருக்க போகுது. அவங்களோட அரசாங்கத்துல தொடங்கி அவங்கள அரசாங்கத்துல முடிகிற பிரதேச சபை வந்து அவங்களோட அதிகாரத்துக்கு கீழால் இருக்கிறதான் நல்லது. அவங்கள்ட்ட இருந்தால்தான் எங்களுக்கு அக்குர்ணை பிரதேசத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அவரிடம் இருந்து வேலைகள் வாங்கி கொள்ளையிலும். அது மாதிரி பிரதேச சபை என்று சொல்றது இந்த ரோட் போடுறதும் கட்டுறதும், அத மாதிரி ஸ்ட்ரீட் லைட் போடுறதும் தாரிக் சேரும் சொன்னார். அதை தாண்டி பல சேவைகள் செய்யறதுக்காக வைக்குது. பல கிரவுண்ட் ஒன்று இல்லை. அக்குர்ணை எடுத்துக்கொண்டா பிரதேச சபைக்கான ஒரு கிரவுண்ட் ஒன்று இல்லை, சில்ட்ரன் பார்க் ஒன்று இல்லை, முண்டசூரி இல்லை. அத மாதிரி கிளினிக்னு சொன்னால் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து ஆட்டோல செல்ல வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி பல தேவைகள் இருக்குது.
இதெல்லாம் செஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் வருகிற மே 6ஆம் தேதி எங்களுடைய ஜனநாயக உரிமையான எங்களுடைய வாக்கை நாங்க பாவிச்சு தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய வாக்குகளை கொடுத்து தேசிய மக்கள் சக்தியாய் இந்த அக்குர்ணை பிரதேச சபையின் ஆட்சி செய்யக்கூடிய அதே போன்று ஷேக் தாரிக் அலி அவர்களையும் தவிசாளராக ஆக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. எனவேதான் எங்களுடைய ஜனநாயக உரிமையான ஓட்டர் மே 6ஆம் தேதி தேசிய மக்கள் சக்திக்கு போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு நான் இங்கு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.